வணக்கம், வெல்கம் டு தினமும் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி சேனல். நாம் தொடர்ந்து சொற்களை எப்படி பிரித்து படிக்கணுங்கிறது பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நிறைய எண்டிங் சவுண்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ்லாம் நிறைய கற்றுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வரவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் எல்லா வழிகளையும் கற்றுக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது அல் எண்டிங் சவுண்டு இன் வேர்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல் எண்டிங் சவுண்ட்ஸ். அல்ங்கிற முடிகிற சொற்களெல்லாம் நிறைய சொற்கள் இருக்குது. நான் இந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம இவ்வளோ சொற்கள்ஸ் தான் முக்கியமான டெய்லி நாம் க்ராஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வர்றவங்களுக்கு இருந்தீங்கன்னா முதல்ல ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸை பற்றி நிறைய கற்றுக்கோங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஷார்ட் வவல்ஸ்னால் வவல் பக்கத்தில் கான்சனன்ட் இருந்தால் ஷார்ட் வவல்ஸ். லாங் வவல்ஸ்னால் வவல் தனியாக இருந்தால் ஏ தான், இ தான், ஐ தான், ஓ தான், யூ தான் தனியாக இருந்தாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்கே பாரு சொற்களில் ஷார்ட், லாங் வவல்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். பார்த்தாலே இப்போ திடீர்னு உங்களுக்கு படிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அல் எண்டிங் வேர்ட்ஸ் தானே பார்க்குறோம். அல் உங்களுக்கு கிடச்சிது. பார்த்தாலே இங்கே இன் இருக்குது. இன்னு எடுத்திங்கனாலே அப்போ இனல். அப்போது ஐயோட சவுண்ட் இ. ஒரு சிலபலுக்கும் ஒரு வவல். இ வந்து ஜியோ, ஐ வந்து ஜியோடு இருக்குது. ஜி பக்கத்தில் ஐயோ ஈயோ வந்தால் ஜி வந்து ஜே சவுண்டு. ரிஜினல். அப்போ ஓ தனியாக இருக்குது, ஒரிஜினல் அப்படிங்கிற வேர்டு கிடச்சிருது. அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு வவலுக்கு ஒரு சிலபல்னால் ஏ பார்த்திங்கன்னா ஏ தனியாக இருக்குது, ஈயும் தனியாக இருக்குது. ஏ கூட எம் இருக்குது. மெட்டீரியல், ஐஏஎல் இஎல், மெட்டீரியல். தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா சன்னுங்கிற வேர்டு கிடச்சிருது நமக்கு. 3 லெட்டர் வேர்டு கிடச்சாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் பர்சனல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் இட்டுங்கிற சவுண்டோட ஒலி கிடச்சிருது. 2 லெட்டர் வேர்டு. இட்டு வந்து சிஆரோட கிரிட்டு கிடச்சிருது. அந்த சைடு அல் தானே நம்ம படிக்கிறோம். ஸோ நடுவில் இக்கு இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல்ங்கிற வேர்டு கிடச்சிருது. ஸோ ஒரிஜினல், மெட்டீரியல், பர்சனல், கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்டு நம்ம ஈஸியாக படித்தாலே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட சவுண்டு சிலபல் எண்டில் வந்தால் இ ஆர் ஐ. இங்கே வந்து இ. ஃபிசிக்கல். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் அஃப். ஓவோட சவுண்டு ஆஃப் இல்லை, சவுண்டு டீல் பண்ணுறோம். அஃபீஸ். சி பக்கத்தில் ஐ வந்தால் இஸ்ஸாக மாறிடும். அஃபீஷியல். ஷியல்லாக மாறிடும். அஃபீஷியல். இஸ்ஸில் சி பக்கத்தில் ஐ வந்தால் இஸ்ஸு தான். பட் இந்த இயலோடு சேர்ந்து வரும்போது ஷியல்னு வரும். செவன்த் ஒன் அப்ரூவல். எயித்து ஒன் யூஎல்லோட சவுண்ட் அல். கல்ச்சரல். நெக்ஸ்ட்டு நைன்த்து ஒன் ஓ தனியாக இருக்குது. ப்ரொஃபஷனல். டென்த் ஒன் டெர்மினல். ஸோ இங்கே பார்த்தாலே எல்லாமே ஷார்ட் வவல் சவுண்ட். இன்னு கிடைக்கிறது. மின் கிடைச்சாலே இந்த பக்கம் அந்த பக்கம் அல் கிடச்சிடும். டெர்மினல். எது தெரியுதோ அந்த சவுண்டை பிகினர்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. இன்னு இருக்குது, இன்னோட எம் இருக்குதுன்னா டெர்மினல். அதே மாதிரி 11th ஒன் இன் கிடச்சிருது. ஸோ இன் கிடச்சோடனே பிகினர்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம். இனல். ஸோ ஐயோட எம் இருந்தால் இம். கிரிமினல் அப்படிங்கிற வேர்டு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாலே என்னென்னா 12th ஒன்று இ பக்கத்தில் மெம் ரியல், RIAL ரியல். மெமோரியல் அப்படிங்கிற வேர்டு கிடச்சிருது. நெக்ஸ்ட் ஒன் ரெமீடியல். ஸோ இ தனியாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி இ தனியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னா இ ஃபஸ்ட்டு சிலபல் பாருங்கள். இ பக்கத்தில் ரெம். லாஸ்ட்டில் இஎல், டிஎல். லாஸ்ட்டில் எப்போவுமே இயர். இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்டிங் சவுண்ட்லலாம் பாருங்கள். ரியல் ஆர் இருந்தால் RIAL ரியல். நெக்ஸ்ட்டு அல்ல வந்திருக்கா. நெக்ஸ்ட் ரியல் வந்திருக்கு. ரியல் தான். ஓகே. ஸோ இங்கே டிஎல், ரியல், இஎல். ஐயோட சவுண்ட் இஎல்.
So remedial. 14th one, car, car, I sound E, iv, niv, carnival. 15th one பாருங்க, யூவோட சவுண்டு சர், சர்ஜிக்கல். இங்கே பாருங்கள், சியோட சவுண்ட் இக்கு வருது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா சியோட சவுண்ட் இஷ் பார்த்தோம். ஏன்னா சிக்ஸ்த்து ஒன்னில் சி பக்கத்தில் ஐயோ ஈயோ வந்தால் சி அஃபீஷியல்னு வருது. ஆனால் இங்கே சி பக்கத்தில் உங்களுக்கு ஏ வந்திருக்கு. ஏஓயு வந்தால் சி சவுண்ட் இக்கு. சர்ஜிக்கல், ஜுடிஷியல், ஐ வந்ததுனால இஷா மாறிடுது, ஜுடிஷியல். நெக்ஸ்ட் டிஃபரென்ஷியல். எப்போவுமே வவல் பக்கத்தில் ஐ பக்கத்தில் எஃப், எனி வவல் பக்கத்தில் ஒரு கான்சனட் வந்தால் அது டபுள் ஆகும் அதே சவுண்டில் இருக்கும்போது. டிஃபரென்ஷியல். செவரல், செவரல். நெக்ஸ்ட் 19th one, பெடஸ்டல். 20th one, ஹேபிச்சுவல். இட்டு வந்து யூவோட வரும்போது சுவல், ஹேபிச்சுவல். 21st பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சது இன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வவல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ, யூ தனியாக இருக்குது. ஸோ யூ தான். இன்ஃப்ளூ, ஈயோட சவுண்ட் ஏ. இன்ஃப்ளூயன்ஷியல், டீயோட சவுண்ட் இஷ்யூ, ஐ வந்ததுனால ஷியல், இயல்ஸ் எண்டிங் வேர்டு. நெக்ஸ்ட் 22nd ஐ தனியாக இருக்குது. ஐ தான். ஐடியாலஜிக்கல். 23rd சிம்மெட், எம்இடி மெட், சிம்மெட்ரிக்கல். ஸோ எந்த வேர்டு தெரியும் பெருசாக இருக்குது உங்களுக்கு படிக்க தெரியலன்னா, மெட்டுங்கிற 3 letter வேர்டு கிடச்சிது. மெட்டு கிடச்சாலே லாஸ்ட்டில் அல் இருக்குது. ஸோ நம்ம அல் தானே டீல் பண்ணோம். அப்போது ஐசிஇக், ரிக், மெட்ரிக்கல். ஸோ ஒய்யோட சவுண்ட் இ, சிம்மெட்ரிக்கல். ஃபைனான்ஷியல், ஃபை தனியாக இருக்குது, ஐ தனியாக இருந்தாலும் ஃபைனான்ஷியல். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல். ஸோ வவல் பக்கத்தில் எசென்ஷியலில் ஒரு எஸ் விட்டுருக்கேன். ஓகே, எசென்ஷியலோட ஸ்பெல்லிங் இஎஸ். எஸ்என், இ பக்கத்தில் எஸ் வந்தால் எஸ் டபுள் ஆகும் எப்போவுமே. ஸோ வவல் பக்கத்தில் கான்சனண்ட்டாக டபுள். இங்கே எஸ் விட்டுருக்கேன். எசென்ஷியல். நெக்ஸ்ட்டு 26th பாருங்கள், பொலிட்டிக்கல். ஓ தனியாக இருக்குது, அந்த வவல் சிலபலில் ஓ தனியாக இருக்குது. இட்டு கிடச்சிது. பொலிட், இக், அல், பொலிட்டிக்கல். நெக்ஸ்ட்டு 27th பார்த்தாலே 10 கிடச்சிது, 10. ஸோ பொட்டென்ஷியல். 28th டிக்கல், ப்ராக்டிக்கல். 29th இண்டிவிஜுவல், இன்னுங்கிற வேர்டு கிடச்சிது. இண்டிவ், செகண்ட் சிலபல், ஐயோட சவுண்ட் இ. எல்லாமே ஐயோட சவுண்டு இ தான் பாருங்கள். டிவ், இஜ், இட்டில் இஜுவல். இண்டிவிஜுவல், உவல். 13th one கமர்ஷியல். பாருங்கள், வவல் பக்கத்தில் எம் இருக்குது, டபுள் ஆகுது. எம்மில் முடிஞ்சிருக்கு. அதுலேயே அதே சவுண்டு வருதுனால டபுள் ஆகுது. கமர்ஷியல். 31st பார்த்தீங்கன்னா இன் கிடச்சிது. யூஎஸ்எஸ் தானே. இண்டஸ்ட்ரியல், ஐஏஎல்இஎல், இண்டஸ்ட்ரியல். 32nd யூக்கு சவுண்ட், ஸ்ட்ரக்சரல். 33 பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், MECH, மெக்கானிக்கல். 34th 34வது ENN, பென், இ தனியாக இருக்குது. பெனிஃபிஷியல். 35th பாருங்கள், அக்கேஷன், அங்கே ஒரு சிலபல் கட்டு வரணும். அக்கேஷனல். 36th ART, IF, artificial. EL, C வந்ததுன்னா ஷியல், இஃப்ஷியல், ஆர்டிஃபிஷியல். ஹாரிசான், ஹாரிசான்டல். provincial. 38th provincial. 39 accidental,
ஏசி ஆக், அது டபுள் ஆகுது சிட், ஆக்சிடென்டல். 40th ஐஎன் இன் இருக்குது, பிரின்சிபிள். 41 ப்ராக்டிக்கல், ஏசி ஆக், ஷார்ட் வவல் ஆக், ப்ராக். எகெயின் ஷார்ட் வவல் ப்ராக்டிக்கல். சி பக்கத்தில் ஏ ஓ யூ வந்தால் சியோட சவுண்ட் இக்கு. அதே சி பக்கத்தில் ஐயோ இயோ வந்தால் இஸ்ஸு இல்லை இஷ்ஷா மாறிடும். 42 எமோஷனல், இஎம்எம் ஷார்ட் வவல் இருக்குது, அங்கே டிஐஓஎன் ஷன் இருக்குது, நடுவில் ஓ கிடச்சிது, எமோஷனல். 43 பாக்டீரியல், இ தனியாக இருக்குது, டி பேக், ஏ ஆக், ஏசி ஆக், பாக்டீரியல். 44th எடிட்டோரியல், பாருங்கள் ஏஎல் எண்டிங் வேர்ட்ஸெல்லாம் ரியல் இயல் வருது. இட்டு கிடச்சது எடிட், ஓ தனியாக இருக்குது, இட்டுக்கும் ரியலுக்கும் நடுவில் ஓ தனியாக இருக்குது, எடிட்டோரியல். 45th ஸ்பிரிச்சுவல், இச்சுவல் இல்லை இச்சுவல். 46 ஐடென்டிக்கல். 47th கண்டினியூவல், கண்டினியூவல். 48th inaugural, AU sound ஆ, inaugural. 49th appraisal, பாருங்கள் ஏ பக்கத்தில் வவல் அதே சவுண்ட் டீல் பண்ணதுனால டபுள் ஆகுது. ஸோ appraisal. என்னோடய வீடியோக்கள் மூலம் நீங்கள் தரோவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டபுளிங் எப்படி வவல் எப்படி கான்சனன்ட் பக்கத்தில் வந்தால் டபுள் ஆகுதுங்க தரோவாகிடும். ஏன்னா அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அப்ரைசல்னால் ஒரு பி தான் எழுதுவோம், ஸோ டபுள் ஆகுது அதே சவுண்டில் வருதுனால ஏ பக்கத்தில் பி கான்சனன்ட், ஸோ டபுள் ஆகுது, அப்ரைசல். 50th one perpetual. ஸோ எண்டிங் வேர்ட்ஸ் மூலம் நீங்கள் நிறைய சொற்கள் லிஸ்ட்டு மூலம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து படிச்சிருந்தீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பிழை இல்லாமல் எழுதவும் செய்வீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.